So, hi friends, welcome back to our channel, That's the Princess, and நான் தான் உங்க princess பேசுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் டேடியோட சீக்ரெட்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அண்ட் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக என்ன ஒரு விஷயம்னா, எங்கள் மம்மி வந்து வீடியோடுன்ட்டு ஒரு 2-3 நாளாகவே இந்த விஷயத்தை பற்றி வீடியோ எடுக்க சொல்லிட்டு எங்கள் மம்மி என்னை புஷ் பண்ணிட்டே இருந்தாங்க. சரி இன்னைக்கு எடுத்துடலாம், ரொம்ப நாளாக கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு இருந்தா என்ன மட்டும் வீடியோக்கு பேச விட்டு எங்கள் மம்மி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. லிட்ரலி எனக்கு கொஞ்சம் காண்டாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, வீடியோ எடுக்க வேண்டியது நம்ம கடமையாச்சு, அதனால நம்ம இப்போ இதை வீடியோ எடுத்துடலாம். ஆக்சுவலாக என்னடா இது ஃபாஸ்ட்ராக் பிராண்ட் வாட்சில் கலெக்ஷனோட எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீ அப்படின்னு பார்க்காதீங்க. இது என்னதுன்ட்டு உங்களுக்கு சீக்ரெட்டாக இருக்கணும் அப்படின்றனால தான் நான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ பார்த்துடலாமா? ஸோ இதுதான் அந்த விஷயம். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் கண்டுபிடிச்சவங்க கமெண்ட்ல இப்பயே பாஸ் வச்சுட்டு சொல்லுங்க, கண்டுபிடிக்காதவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எங்க டாடி வந்து நிறைய டிராயிங்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாரு அவரோட சின்ன வயசுல. லைக் காலேஜ் ஏஜ் அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய டிராயிங்ஸ் பண்ணுவாரு. ஸோ அதுல ஒரு சில டிராயிங்ஸ் நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இளையராஜா அவர்கள். இது வந்து பென்லேயே டாட் வச்சுலாம் வரைஞ்சிருக்காரு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்வர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கன்னை ஹோல்ட் பண்ற மாதிரி ஒரு டிராயிங். இதுவுமே பென்ல வெறும் டாட்ஸ் வச்சுதான் பண்ணியிருக்காரு. சரி இதெல்லாம் பார்க்கும்போது ஏன்னா எனக்குலாம் சுத்தமா வராது. நம்ம டிராயிங்லாம் நல்லா பண்ணுவோம், ஆனா இந்த மாதிரி வராது. ஸோ அதனால கொஞ்சம் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது பொறாமையா இருக்கு, நம்மளால பண்ண முடியலையே அப்படின்ட்டு. ஸோ இது வந்து கன் அப்வர்ட்ஸ் பிடிச்ச மாதிரி ஒரு போட்டோ டிராயிங் அது. அண்ட் அதுக்கப்புறம் இவருமே ஒரு சிங்கர் தான். பட் ஆக்சுவலா எங்க டாடி வந்து அந்த சிங்கரோட நேம் எல்லாம் சொன்னாங்க. பட் எனக்கு வந்து சுத்தமா ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். ஸோ இவரு தான் அந்த சிங்கர். இதுக்காக தான் எங்க மம்மியை வந்து எழுப்பலாம், ஆனா வேணாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நான் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூ, அதாவது ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூ. இந்த பூல வந்து இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இதுல ஒரு நேம் வச்சிருக்காரு. அது வந்து இந்த சைடு பார்த்தா நல்லா கிளியரா தெரியும். ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு எழுது எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காரு. விச் இஸ் சோ குட். அழகா அரைஞ்சிருக்காரு. சூரா இருக்குல்ல பார்க்க. உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் ஆமா ஃபீமேல் தான். எப்படி இருக்கு? ஸோ நார்மலா கிடைக்கிற பேப்பர்ஸ்லாம் அப்படி அப்படியே எடுத்து வரைஞ்சிருக்காரு. அண்ட் இதெல்லாம் தான் அவரோட டிராயிங்ஸ். அண்ட் இதுக்கப்புறம் வரப்போறது தான் எங்க டாடியோட கலெக்ஷன். ஆக்சுவலா எங்க டாடி வந்து பாத்தீங்கன்னா கிரீட்டிங் கார்டு கலெக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் அவர்கிட்ட இருக்க எல்லா கிரீட்டிங் கார்ட்ஸுமே. இதுதான் ஆக்சுவலா வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் கலெக்ஷன்ஸ் வந்து பண்ணுவாங்களாம். பொங்கல் கார்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து பண்ணுவாங்களாம். அது வந்து அவருக்கு விருப்பம் இல்லை, போர் அடிக்கும் அப்படின்றனால எங்க டாடி வந்து கிரீட்டிங் கார்ட்ஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கார்டுக்கான மீனிங்மே எங்க டாடி வந்து ஃபுல்லா சொல்லியிருக்காரு. ஆனா இதெல்லாம் எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை. ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கிறத வச்சு நான் இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுதான். ஆக்சுவலா இதை இப்படி காமிக்கிறத விட ஜூமிங்ல காமிச்சா நல்லா இருக்கும், அதனால நான் கிட்ட எடுத்து வந்து காட்டுறேன். இப்ப நல்லா பக்காவா தெரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து இதுதான். ஸோ இது வந்து ஹார்ட் ஷேப்ல டூலெட் அப்படின்னு போட்டு இருக்கு. இதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா ஒன்லி டு யூ, என் ஹார்ட் வந்து இன்னும் காலியா இருக்கு, உனக்காக மட்டுமே அப்படின்றது தான் இதோட அர்த்தம். அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பி மை ஸ்வீட் ஹார்ட், லவ், அப்புறம் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 கோட்ஸ் போட்டு சூப்பராக இருக்குல்ல. திஸ் இஸ் தி ஃபன் திங். ஃபர்ஸ்ட் திங் விளையாடுறதுக்கு கொஞ்சம் வாய். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன் வேக்கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் செகண்ட் கார்டு.
ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டு, இது மைண்ட்ஸ் ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. மோஸ்ட்டாக எங்கள் டேடி வாங்கியிருக்க கிரீட்டிங் கார்ட்ஸ் எல்லாமே இந்த மைண்ட்ஸ் ஐ பிராண்டில் தான் இருக்குது. ஸோ அவர் வாங்கும் பொழுது இந்த பிராண்டு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராண்டில் தான் அவர் தேடி தேடி வாங்கியிருக்காரு. சிச்சுவேஷன் வேக்கண்ட், அதாச்சு என் ஹார்ட் உனக்காக வேக்கண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் மோர் இன் நெக்ஸ்ட் பேஜ். ஆமா, கான்டாக்ட் மோர் இன் நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கு. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ்வலா வந்து பழைய பேப்பர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பழைய பேப்பர்ஸ் இல்ல இப்ப கூட வருதுதான் இந்த ஜாப் வேகன்சி எல்லாம் வந்து இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த வேகன்சிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இது. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு. இப்போ நான் படிச்சு காட்டுறேன். ஏன்னா இவ்வளோ ஜூமிங்ல வச்சா கூட உங்களால படிக்க முடியாது. ஏன்னா இது வந்து மிரர்ல பாக்குற மாதிரி இருக்கும் அப்படின்றனால அப்படியே படிக்க முடியாது. ஆப்போசிட் சைடு தான் இருக்கும். நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். சிச்சுவேஷன் வேக்கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஃபீமேல் காமர்ஸ் கிராஜுவேட்ஸ் வித் நாலேஜ் ஆஃப் டைப்பிங் ரெக்வயர்ட் ஃபார் கம்பெனி அந்த மாதிரி லைக் அது வந்து நிறைய இருக்கு இதுல வேர்ட்ஸ். அட்ரஸ் போட்டு அந்த மாதிரி போட்டு இருக்கு. வாண்டட், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு கம்பெனி ரெக்வயர்ட்ஸ் லேடி சீனியர் அந்த மாதிரிலாம் நிறைய போட்டு இருக்கு. அண்ட் தமிழ்நாடு அப்ளிகேஷன் ஆஃப் அது மாதிரி லைக் எக்ஸாக்டா நிறைய இருக்கு. ஸோ இதை வந்து எடுத்து பேசிட்டே இருந்தேன்னா வந்து இன்னைக்கு ஃபுல்லா போயிடும். இந்த வீடியோவே ரொம்ப லாங் ஆயிடும். அதனால வந்து கொஞ்சம் அப்படியே அவுட் மட்டும் போட்டுக்கிட்டேன். திஸ் இஸ் வாட் தி செகண்ட் கிரீட்டிங் கார்டு. அண்ட் தேர்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்பிள் கவர், இந்த லாவெண்டர் கவர்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நீங்க போன்ல பார்க்கும்போது லைட் கிரே மாதிரி இருக்கு. பட் வந்து ஆக்சுவலா இதோட கலர் வந்து லாவெண்டர் கலர். எங்க மம்மி நான் பேசி பேசி வேணும்ட்டே எழுப்பியிருக்கேன். இப்பதான் எனக்கு வந்து மன நிம்மதியா இருக்கு. லாவெண்டர் கலர் வந்து நேர்ல நல்லா அழகா இருக்கு. பட் உங்களுக்கு கேமரா வழியா பார்க்கும்போது ஒரு லைட் கிரே அந்த மாதிரிதான் இருக்கு. ஸோ ஓகே, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த விஷயம் தான் எங்க டாடி கொடுக்கும் போதே சொல்லிட்டு கொடுத்தாரு. இது வந்து உன்னால வந்து லிட்டரலி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கிளியரா தெரியல. எனக்குமே வந்து அவர் சொன்னதுக்கு அப்புறமா அது வந்து கொலாப்ஸா தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது. ஃபர்ஸ்ட் திங் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் லைக் இது வந்து இப்படி எடுத்துட்டு போற மாதிரி 3 கார்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ லிட்டில் ஸ்கேரி இசன்ட் இட் ஸ்டார்டிங் அ நியூ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில்வர் லெட்டர்ல ஒரு இந்த கைட் வந்து பறக்குற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் இப்படி திறந்தோம் அப்படின்னா இந்த செகண்ட் வெயிட் அ மினிட் கரெக்ட் தான். இப்படி திறந்தோம் அப்படின்னா செகண்ட் பேஜ்ல வந்து நாட் நோயிங் வாட் டு சே ஆர் வென் டு சே இட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா நோ அந்த மாதிரி எதுவுமே அந்த கைட்ஸ் எல்லாம் இல்லை. அடுத்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஹார்ட் இருக்கும். கிளியரா தெரியல. இப்ப வந்து ஹார்ட் இருக்கா, அந்த ஹார்ட்ல வந்து ஒரு ப்ளூ கலர் கைட் இருக்கு. ஸோ தட்ஸ் தி ஃபைனல் டெஸ்டினேஷன் தே ஆர் கோயிங் டு மீட். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நாட் வாண்டிங் டு ஜியோ பாரடைஸ் சம்திங் தட் ஃபீல்ஸ் ஸோ ரைட். ஆக்சுவலா இந்த ஜியோ பாரடைஸ் அப்படின்றது கூட எங்க டாடி வந்து மீனிங் சொன்னாரு. ஆனா வாழ்ந்துட்டேன் நான். சம்திங் லைக் ஸ்பெஷல் அந்த மாதிரி வந்து சொன்னாருன்னு நினைக்கிறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வந்து அவர் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க டாடி கிட்ட எல்லாத்தையும் கேட்டு வந்து இங்க வச்சுட்டு உட்காந்து டிவி பாக்குறது, போன் பாக்குறது, தலையை வாடுறது, செட் பண்றது. இதுக்கு முன்னாடி வர 2 ஷார்ட்ஸ் எடுத்தேன். ஆக்சுவலா ஒரு ஷார்ட்ஸ் எடுத்தேன். ஸோ அது வந்து நீங்க பாத்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பண்ணனால எனக்கு என்ன கண்டென்ட் அவர் சொன்னாருன்றதே மறந்துருச்சு ஆக்சுவலா. அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ லிட்டில் ஸ்கேரி ஐ கெஸ் பட் ஐ எம் வில்லிங் இஃப் யூ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆக்சுவலா உங்களுக்கே மீனிங் புரிஞ்சிருக்கும். நான் விளக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப 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 மோசமா விளக்குவேன், அதனால வேணாம். திஸ் இஸ் தி வந்து செகண்ட் பேஜ் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ். அண்ட் இது கொஞ்சம் வேற பிராண்ட். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற காலகட்டத்துல ஆக்சுவலா 2K கிட்ஸ் அப்படின்ற நம்ம வந்து ஏஜ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா கிரீட்டிங் கார்டுனா என்னன்னே தெரியாம தான் நம்ம வந்து வளர்ந்துட்டு இருக்கோம்.
இப்ப கிரீட்டிங் கார்ட்ஸ்ன்னு சொன்னா அப்படின்னா என்னன்னு கேட்கற அளவுக்கு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இருக்கோம். இப்ப கூட ஓரளவுக்கு தெரியும். பட் இதுக்கப்புறம் வர இந்த ஜென்சி ஜென் ஆல்பா கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா கிரீட்டிங் கார்டுனா என்னன்னு தெரியாது. ஏன்னா அந்த கலாச்சாரமே இப்ப விட்டுறாங்க. ஏன்னா வந்து நமக்கு இப்ப போன் அப்படின்ட்டு வந்தனால இப்ப எல்லாருமே வந்து ஏதாச்சும் வேணும்னா போன்லயே வந்து சாட் ஜிபிடி கிட்டயோ இல்ல கூகுள் கிட்டயோ கேட்டோம்னா அது எடுத்து கொடுக்கும். அதை நம்ம வந்து வாட்ஸ்அப் மூலியமாவோ இன்ஸ்டா அந்த மாதிரி வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். பட் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா போன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இன்டர்நெட் சோர்ஸே வந்து ஒரு கிடையவே கிடையாது. லிட்டரல் ரொம்ப கம்மி தான். அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து கிரீட்டிங் கார்டு மூலமா தான் அவங்களோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றது ஆர் எனிதிங். நம்மளுக்கு வந்து நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குனாலும் விசாரிக்கிறதுக்குள்ள லெட்டர்ஸ் அந்த மாதிரிதான் போகும். ஆனா எங்க மம்மி சொன்னாங்க அப்ப வந்து பொங்கல் வாழ்த்து அந்த மாதிரி பானை போட்டு இருக்குமா அந்த மாதிரி அந்த மாதிரிதான் அந்த டைம்ல இருந்தாங்க. நம்ம இப்ப வந்து ஃபுல்லாவே வந்து ரொம்ப வந்து அட்வான்ஸ்டு லெவல் போன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்றனால வந்து இதெல்லாம் என்னன்னே நமக்கு தெரியாது. ஸோ அதனாலதான் இந்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த மாதிரி பழைய காலத்து விஷயத்தெல்லாமே வந்து திரும்பியும் பார்க்கணும் அப்படின்னு யாராச்சும் நினைச்சீங்கன்னா மறக்காம சொல்லி கமெண்ட்ல போட்டுருங்க. உங்களோட என்ன விஷயம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. அண்ட் இதுதான் வந்து அடுத்த விஷயம். என் கண்ணாடி வந்து ப்ளூ கலர்ல தெரிஞ்சு என் கண்ணா நல்லா வந்து ரிங் லைட் ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து இந்த மாதிரி ஒரு அந்த காக்கி கலர். அண்ட் இதை வந்து லவ் இஸ் லைக் ஃபோட்டோகிராஃப். ஸோ இதுதான் வந்து போட்டிருக்காங்க. இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இட் டெவலப்ஸ் இன் தி டார்க். ஆக்சுவலா வந்து அந்த போட்டோகிராஃபிக்கான ரோல் இருக்கும் பாத்தீங்களா, ஃபிலிம் ரோல் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஃபிலிம் ரோல் வந்து பாத்தீங்கன்னா இருட்டுல வந்து பார்த்தாதான் வந்து தெரியும். அது வந்து நம்ம வெளிச்சத்துக்கு எடுத்துட்டு வந்தோம்னா மொத்தமா அந்த ஃபிலிம் ரோல்ல இருக்க அந்த போட்டோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மறைஞ்சிரும். அந்த கோமாளி மூவில கூட வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த ஃபிலிம் ரோல் வந்து இருட்டுல வந்து இருக்காம நம்ம வெளியே எடுத்துட்டு வந்து அவங்க பார்க்கும் பொழுது ஃபுல்லாவே அதுல இருக்க அந்த போட்டோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சிருக்கும். ஸோ அதனால வந்து அதை மீன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இட் டெவலப்ஸ் இன் தி டார்க் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. லிட்டரலி இது எவ்வளவு பழையசுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனா இங்க இருக்க லெட்டர்ஸ் இங்க அப்படியே வந்து கிரே கலர்லயே உருவாக்கி இருக்கு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது அர்த்த பழசு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் எல்லாத்தையும் சேஃபா எடுத்து வச்சிடறேன். ஏன்னா எங்க டாடி கொடுக்கும்போதே சொல்லிட்டு கொடுத்தாரு, எப்படி எடுத்துட்டு போறியோ மறக்காம அப்படியே பத்திரமா எடுத்துட்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்க டாடி வந்து ரொம்ப நாளா இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நார்மல் இந்த ஒயிட் பேப்பர். இதுல வந்து பாத்தீங்கன்னா லவ் இஸ் பிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா அந்த கிரே கலர் லெட்டரிங்ஸ் இருக்கா. ஜூம் ஆகுது கைஸ். சுத்தமா அது க்ளோஸ் அப் வரல. பட் ஆக்சுவலா லவ் இஸ் பிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா அந்த கிரே கலர் லெட்டரிங்ஸ் ஃபுல்லாவே அதை எழுதியிருக்காங்க. அண்ட் ரீட் இட் வித் யோர் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்காங்க. எஸ், ஆக்சுவலா எனக்கு புரியல. எங்க மம்மி தான் சொன்னாங்க பின்னாடில இருந்து. ஆக்சுவலா வந்து கண்ணு தெரியாதவங்க, பார்வை இல்லாதவங்க வந்து பாத்தீங்கன்னா மம்மி சொல்றாங்க காது இருக்கு கண்ணு இல்ல, லவ் இஸ் பிளைண்ட் அப்படின்றாங்க. விச் மீன்ஸ் லைக் பார்வை இல்லாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னே ஒரு தனித்தனி டாட்ஸ் வச்சு அந்த மாதிரிலாம் இருக்கும் பாத்தீங்களா. ஸோ வந்து ரீட் ஃபிங்கர்ஸ் அது ஆக்சுவலா அவங்க தடவிதான் வந்து ஒரு லெட்டர்ஸா புரிஞ்சுப்பாங்க. இதுல ஆக்சுவலா அந்த இம்ப்ரெஷன் இருக்கு. லைக் அந்த டெக்ஸ்சர் நல்லாவே தெரியுது. ஸோ அதனால உங்களோட கையை வச்சுட்டு வந்து படிங்க அப்படின்னு, கையை வச்சு யூஸ் பண்ணி படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத வந்து அவ்வளோ மீனிங் இருக்கு ஒன்னொன்னுத்துக்கும். ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல. நமக்கெல்லாம் வந்து இப்ப இருக்கிறதே ஒன்னும் புரியல. நம்ம கலாச்சாரத்துல இருக்கிறதே நமக்கு ஒன்னும் புரியல. இல்ல அந்த கலாச்சாரத்தை நான் எங்க போய் தேடுறது. எங்க டாடி அரேஞ்ச் பண்ணி வேற கொடுத்துருக்காரு, இது இப்படி படிச்சா வந்து அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் சேம் ஒயிட் கலர் பேப்பர். அந்த ஒயிட் எல்லாம் போயிடுச்சு, அந்த அளவுக்கு வந்து பழசு.
ஃபர்ஸ்ட் இந்த கண்ணாடி போட்டு ஒரு பிக்சர், அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா திரும்பியும் லவ் இஸ் பிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெட்ச் பென்ல எழுதி இருக்காங்க. ஆக்சுவலா வந்து நல்லா இருக்கு, ஒரு மாதிரி சூப்பரா இருக்குல்ல. எங்க மம்மி என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீடியோ உங்க அப்பா வச்சு எடுக்கணும்ட்டு ஆக்சுவலா நானும் கூப்பிட்டேன், பட் அவர் தான் வரல. ஐயோ மைக்கு. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் பேப்பர். ஆக்சுவலா கேமரால எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரியல் லைஃப்ல இப்ப நான் பாக்குற கலர் காமிக்கல. அண்ட் செகண்ட் வந்து SIM அப்படின்னு இருக்கா, இதோட வந்து SIM என்னடா இது அப்படின்னு இருக்கும். உள்ள திறந்து பார்த்தாதான் லவ் சிக். அது வந்து இட் மீன்ஸ் லைக் SIM in லவ் சிக் அப்படின்னு சொல்லிட்டு இட் மீன்ஸ். ஸோ அடுத்து பார்க்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, ஒரு நிமிஷம் கைஸ் சொல்லுங்க. காதல்ல நோய் வாய்ப்பட்டிருக்கான்னு அர்த்தம், அதுக்கு மீனிங் I am sick. Love in love. I am in love sick. Yes, I am in love sick. நீங்க கேட்டிருப்பீங்க. எங்க மம்மி வந்து பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்றனால கேமரா முன்னாடி வர மாட்டேங்கிறாங்க. இல்ல, that means she is not well prepared to the camera. ஸோ இது வந்து ஒரு எல்லோ கலர் பேப்பர். இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரௌன் ஷீட் மாதிரி தெரியும், பட் இது எல்லோ கலர் பேப்பர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம். ஸோ பேண்டேட் எல்லாம் ஒட்டி 2 பேண்டேட் கிராஸா ஒட்டி எவ்வளோ வந்து மூளை தேவை இதுக்கெல்லாம் அப்படின்னு இருக்கு எனக்கு. இதுல என்ன, நோ திஸ் won't serve all that I need is. அதாச்சும் எனக்கு தேவையானதெல்லாம் இது வந்து எனக்கு சர்வ் பண்ணாது அப்படின்ட்டு அர்த்தம். பாண்ட் ஐடியா a bond of love அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது பாண்ட் ஐடியா தான் போட்டு பேண்டுக்கு BAமா ஜான்சன் பேபி வாஷோட பேண்ட். பா எப்பயாச்சும் வந்து பேண்டேட் தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கலாம். யோசிப்பாரு, கஷ்டப்பட்டு தேடி தேடி போய் கண்டுபிடிச்சா நீ ஒரே வார்த்தைகளுக்கு முடிச்சிட்டிய அப்படின்ட்டு. இது வந்து அடுத்த விஷயம், அடுத்தது கவர். இதுல வந்து பாத்தீங்கன்னா எனி டைம் நோ ஹாலிடே, அதாச்சும் உன்னுடைய லெட்டரை எப்ப வேணா நீ வந்து இந்த போஸ்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணலாம், எனக்கு எப்பயுமே ஹாலிடே கிடையாது, நீ எப்ப வேணா வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஹார்ட் ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியும் எங்க மம்மி பின்னாடி உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க, எதுக்குன்ட்டு எனக்கே தெரியல. வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிப்ளை, உன்னோட பதிலுக்காக வெயிட் பண்ணி இருக்கிறேன். ஸோ இதுதான் அந்த விஷயம். ஆக்சுவலா இதுல வந்து மைன்யூட்டா எழுதியிருக்காங்க, எதுவுமே எனக்கு ஜூம் ஆக மாட்டேங்குது. எனி டைம் நோ ஹாலிடேஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்க ஒரு கருத்து. நம்ம வந்து பாத்தீங்கன்னா புக்ல இருக்கிற நோட்ஸுக்கு கருத்து எடுனா எடுக்க மாட்டோம், கிரீட்டிங் கார்ட்ஸுக்கு கருத்து எடுக்கணும்னா எடுப்போம். அதுக்கப்புறம் இது வந்து வெயிட்டட் அதாச்சும் ரிப்ளைக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கதாகவும், உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா ஸ்டில் வெயிட்டிங். ஆக்சுவலா இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிக்சர்ல அந்த லேடிக்கு கொஞ்சோண்டு ஹேர் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் வளரும், இன்னும் கொஞ்சம் வளரும், இன்னும் கொஞ்சம் வளரும், இன்னும் கொஞ்சம் வளரும். பட் உள்ள பார்க்கும்போது கிரீட்டிங் கார்டே வளைஞ்சு ஓடுற அளவுக்கு முடி வளர்ந்துருக்கும். ஸோ திஸ் இஸ் லைக் நான் அந்த டைம்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து குட்டியோண்டு முடி வச்சுட்டு இருக்கும் போதுல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் வெயிட் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அப்ப ஆரம்பிச்சது இன்னும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன்ற மாதிரி ஒரு மீனிங். ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேலுக்கு இந்த மாதிரி இருக்கு, மேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாடி வச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க டாடி சொன்னாரு. அவருமே வந்து அந்த
மேலும் வாங்கியிருக்காரு, பட் எங்க போச்சுன்னு தெரியலையா. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டுக்கான மீனிங். இந்த கார்டுல இருக்க எழுத்தெல்லாம் இந்த பேப்பர்லயே பதிகிற அளவுக்கு கொஞ்சம் ஊறி போயிருக்கு. ஸோ ஃபைனல் 2 தான் இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் பார்க்கலாம். இந்த பிங்க் கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கைஸ் நம்ம வந்து இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி எடுக்கணும். பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வர அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப பழசாக தான் இருக்கு. ஐ திங்க் யூ ஆர் நாட் ஷார்ட் ஆஃப் பென், பென்சில், பேப்பர் ஆர் இங்க். ஸோ ஐ எம் வண்டரிங் வை தேர் இஸ் நோ லெட்டர் ஃப்ரம் யூ. உன்கிட்ட பென்சில், பேப்பர் ஆர் இங்க் எதுவுமே இல்லாதனாலதான் நீ வந்து எனக்கு இன்னும் ரிப்ளை லெட்டர் பண்ணாம இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பாத்தீங்கன்னா மேபி யூ டோன்ட் ஹாவ் அ ரீஃபில், மிஸ்ஸிங் யூ ரைட் பேக் சூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீஃபில் இருக்கு. உங்ககிட்ட ரீஃபில் இல்லாதனால தான் நீ வந்து இன்னும் எனக்கு ரிப்ளை லெட்டர் அனுப்பிக்காம இருக்கிற அப்படின்னு நினைக்கிறேன். நான் உன்னை மிஸ் பண்றேன், நீ சீக்கிரமா லெட்டர் எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. என்ன ஒரு இன்னோவேஷன்ப்பா. இதுதான் இன்னொரு விஷயம். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் லவ். இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் விஷயம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹிண்ட்ஸ் டு கஸ்டமர் அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கு. பேங்க் ஆஃப் லவ், பேங்க் ஆஃப் லவ், பேங்க் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா ப்ளூ கலர்ல எழுதியிருக்காங்க குட்டி குட்டியா. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஹார்ட் பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஷீட்டு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டம்மி பாபா ஒன்றும் இல்லை, நான் கூட பின்னாடி ஏதோ இருக்குன்னு நினைச்சுதான் ஓபன் பண்ணேன். இஸ் இஸ் வாட், பட் இதோட மீனிங் எனக்கு தெரியாது. இதுக்கு மீனிங் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. அண்ட் ருபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட். திஸ் இஸ் தி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் திங் அண்ட் தட்ஸ் இட். இவ்வளவுதான் நம்ம கிட்ட இருக்கிற கிரீட்டிங் கார்ட்ஸ். ஒரு நிமிஷம் கைஸ், நம்ம யாருன்னே தெரியாம முழிச்சிட்டு இருந்தோம்ல, அது மம்மி கிட்ட கேட்டுறலாம். யாரு இவரு? எஸ்பி பால சுப்பிரமணியம் அவருதான் இவரு. சொல்லிட்டேன். எனக்கு இவரோட பேர் தெரியாதனால தான் நம்ம ஸ்டார்டிங்ல முடிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு இளையராஜா பேர் தெரிஞ்சது ரொம்ப பெரிய விஷயம். நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனிருத், சாய் அபிங்கர், ஜிவி பிரகாஷ் அப்படி இருக்கிறோம் நம்ம. ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. எல்லாமே முடிஞ்சு விட்டது. அண்ட் எனக்கிட்ட வந்து கலெக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா வேறன்னு கேட்டிங்கன்னா நோ, ஐ எம் லிட்ரலி அ டம்மி பாபா. என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. நான் வந்து பாத்தீங்கன்னா ஷெல் கலெக்ட் மட்டும் கொஞ்சோண்டு ஒரே பாண்டிச்சேரி பீச்ல வந்து ஷெல்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் பெருசு பெருசா. அவ்வளவுதான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். வேற எதுவுமே என்கிட்ட கிடையாது. ஐ எம் வேஸ்ட் பீஸ். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா அதை வச்சுக்கிறது, அவ்வளவுதான் நம்ம கிட்ட இருக்கு. அண்ட் என்கிட்ட இருக்க ஒரு ப்ரிஷியஸான திங் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி 8th முடியும் பொழுது நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து இந்த 8thலயே வந்து ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, விச் இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். லிட்டரலி 3 பேர் கூட தான் நான் ஃபுல் 8th வந்து நான் ஃபுல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப ஜாலியா இருந்த ஒரு டைம். 8th ஃபுல்லாவே ஒரு நாள் கூட நான் வீட்டுக்கு சிரிக்காம வந்தது இல்லைன்னா அது வந்து இந்த 3 பேர்னாலதான். அண்ட் நாங்க 4 பேர் சேர்ந்தாவே வந்து பாத்தீங்கன்னா நாங்களே ஒரு கேங்கா ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு ஒரு 4 பேர்ல ஒரு கேங்குன்னு சொல்லிட்டு ஸ்கூல்லே சுத்திட்டு இருப்போமா. அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மெமரபிளா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா பண்ணி ஒரு விஷயம் பண்ணேன். யூனிஃபார்ம் இருக்குல்ல, அதுல டாப் ஆக்சுவலா வந்து இந்த இது மாதிரி தானே, சுடிதார் மாதிரி தான் நமக்கு வரும். ஷாலுக்கு பதிலாக நமக்கு கோட் வரும், ரைட்? ஸோ அந்த டாப்ல வந்து என்ன பண்ணேன்னா அவங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க, நான் அவங்கள பத்தி என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு 4 பேரும் மாத்தி மாத்தி எழுதிக்கிட்டோம். அண்ட் அந்த டாப் என்கிட்ட இன்னும் இருக்கு. ஆக்சுவலா யூனிஃபார்ம் வந்து அடுத்த வருஷத்துக்கு தேவை இல்லை, அதனாலதான் நான் வந்து இதை வந்து எழுதிக்கிட்டேன். அந்த அடுத்த வருஷத்துக்கு வேற யூனிஃபார்ம் தராங்கன்னு சொல்லிட்டு தான் நான் எழுதினேன்.
ஆனா அடுத்த வருஷம் வந்து யூனிஃபார்ம் தர லேட் ஆகுதுமா, பழைய யூனிஃபார்மே போட்டு வாங்கினா எங்க 4 பேர் சோழியே முடிஞ்சது. ஏன்னா எப்படி நாங்க ஒரு யூனிஃபார்ம் வச்சு மொத்த வாரமும் வந்து தாங்க போறேன்னு தெரியல. பட் பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த வீடியோ என் டீச்சர்ஸ் யாராச்சும் பார்த்தாங்கன்னா ஏன் சோழி முடிச்சது. ஏன்னா அப்ப வந்து பாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாக்கெட்லாம் கிழிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அது யாரோ வந்து காலேஜ் போறாங்கன்னு சொல்லிட்டு, காலேஜ் ஹாஸ்டல் போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வேலைலாம் பண்ணிட்டு இருந்தாங்களா. அதனால வந்து நாங்க அப்ப வந்து ஃபுல்லாவே ஸ்கர்ட்ல எல்லாம் எழுதிட்டு நாங்க வந்து ஸ்கர்ட் அப்படியே வச்சுட்டு தான் வந்துட்டு இருந்தேன் பறக்காத மாதிரி. அதனால டீச்சர்ஸ் யாரும் பார்க்க கூடாதுன்னு நான் வந்து வேண்டுகிறேன். அண்ட் அவ்வளவுதான் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம வந்து லைக், ஷேர் அதெல்லாம் பண்ணுங்க. அண்ட் பாய்.